ஐயா. பரவால்ல. வேலை பளுவுதான். வேலைய செய்யுங்க. அதனால என்ன? இந்த எலக்ஷனால ஐயா வேற ஒண்ணும் இல்ல. அது எங்கேயும் இருந்துட்டு தப்பா போகுது. எடுத்துக்காதீங்க. அப்புறம் அந்த அ இவர்ட்ட பேசினேன். ஆசிரியர்ட்ட அப் பேசினேன். அவரு ஆ அறிவியல் ஏற்கனவே பக அ அறிவியல் வகை தானே ஐயா? அறிவியல் பலகை அவர் பேரு என்ன? இவரு ஆ, ஆ. நேத்து ஆ அவர் பேசுனத பதிப்பேன். ஐயா நீங்க ஒண்ணும் பேரு எனக்கு கவலைப்பட தேவையில்ல. நான் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க வந்து ஒரு கண்ணம்மா, களிமண்னு மட்டும் நாளைக்கு போட்டு விடுங்க. நான் பார்த்துர்றேன். 2, 3 நாள்ல இந்த தேர்தல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிறலாம். ஆ நானும் ஆ, தகவல் ஆ. குடுத்துட்டே இருக்கேன். உங்கள அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப 1 நிமிஷம் 2 1/2 நிமிஷம் பேசுறத அனுப்பிச்சிருக்கேன். பாருங்க. ஆ ஆ, நான் ஆ. மனசுல ஓகே. வச்சுக்கிறேன். இல்ல நான் இத நான் அப்டேட் பண்ணணுமா ஐயா? நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கண்ணம்மா, களிமண் மட்டும் போடுங்க. நான் புரிஞ்சுக்குவேன். செய்தி அனுப்பிச்சுட்டு தான் ஆ, ஆ, இருக்கேன். 2 நாள் கழிச்சு ஆ. பார்த்துருவோம். பாருங்க பார்த்துருவோம். 2 நாள் கழிச்சு பண்ணலாம். நீங்க எதா இருந்தாலும் செய்தி கண்ணம்மா, களிமண் மட்டும் போடுங்க. நான் பேசிக்குவேன் அப்படிங்கிறாரு. ம். நான் முயற்சி இல்ல, இல்ல. பண்றேன். நம்ம இப்போ புதுசா அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வேணா சேக்கணும்னா சொல்லுங்க. நான் இன்னைக்கு நைட்டே கூட செஞ்சு குடுத்துர்றேன். நீங்க நான் அத என்ன கூட பண்ணேன்னா, அனுப்பிச்சுக்கலாம். நாம என்ன பண்ணல செஞ்சதுல ஏத்தி விட்டுறலாம். அவர் அனுப்பிச்சுட்டே இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஆ, ஆ, ஆ. அதான் அதுக்கு தான் சொல்றேன். என்ன அப்டேட் பண்ணட்டுமான்னு. இப்ப என்ன பண்றோம்னா, இப்ப நான் வந்து ம், ஆ பானு ம். நானும் நியூக்ளியர் பவர் அதாவது பானு நானும் ஆ, நியூக்ளியர் பவர்ன்னு ஒண்ணு போட்டுருக்கேன். இப்ப என் பொண்ணுட்ட அதான் பேசிக்கிட்டு இப்ப தான் இருக்கேன். ஐயா பார்த்தேன். ஆமா, அதுதான் கேட்டேன். அதுதான் கேட்டுட்டு ஆமா. இருந்தேன். நானோ அதுக்கு நியூக்ளியர் அதுக்கு பவர் முன்னால யாரும் கற்பனையே பண்ண முடியாது. பெயர்லயே மண்டைய அடிக்கணும். புரியுதுங்களா? ஆ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இயற்கையாவேவா? ஆமா. நானும் இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நானும் ஆ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது வந்து நானும்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன அளவுல நியூக்ளியர் பவர் ஆமா, நடந்துட்டு ஆமா. அதுதான் இந்த ஆமாமாமா. கார்பன் C14. இந்த கார்பன் 14ங்கிறது அது கண்ணுக்கு தெரியாதது. இன்விசிபிள் புரியுதுங்களா? ம், 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 ம். கண்ணுக்கு ஆமா, தெரியறது கண்டிப்பா, கார்பன் கண்டிப்பா. 12. கண்ணுக்கு தெரிஞ்சது கார்பன் 12. அதுல 99 விழுக்காடு இருக்குது. 1 விழுக்காடு இன்விசிபிள். அந்த இன்விசிபிள் தான் உள்ள கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதுதான் இந்த வேலைய பண்ணுது. இயற்கையாகவே பல கோடி ஆண்டு ம், முன்னாடி இருக்குது. இத என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க, சாதாரண ம். பென்சிலியாவும் தெர்மல் கண்டக்டிவா மாத்திக்கிட்டானுங்க. அதுல இவ்வளவு நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதான் விஷயம். ஐயா அது நேனோல வருது இல்லீங்களா? நேனோ இன்னும் இப்ப தான் டெவலப் ஆகுது. நேனோங்கிறது ஒண்ணும் இல்லைங்கய்யா. அது அணுவாக இருக்கிற சின்ன பொருள்னு அர்த்தம். அது கண்ணுக்கு திரும்ப தெரியாத அதான், அதான், பொருள்னு அதான். அர்த்தம். ஆமா, அது ஆமா. 2வது அது பண்பே கணக்கிட முடியாது. அது என்ன வேலை செய்யும்னு கணக்கிடவே முடியாது. என்னது? கணக்கிட முடியாது. கணக்கிட முடியாது. ஆமா. இன்னும் அதற்கான வழிமுறைகள் இல்ல. மஞ்சளா இருக்கிற துகள ஒரு கண்ணுக்கு மஞ்சளா ஒரு துகள் இருக்குன்னு வச்சுக்கங்க. மஞ்சளா இருக்குது. அது தங்கம்னே வச்சுக்கலாமே. அது மஞ்சளா அ, இருக்கும். அ, அது அ. கோடிக்கணக்கான துகள அப்படியே வகுத்துட்டே போனீங்கன்னா, அது நிறமே ஆமா, மாறிருதுங்கிறான். கருப்பா மாறுதுங்கிறான். ஆமா. கருப்பா மாறுது. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அங்கதான் இதுதான் நானோவா மாறுறப்ப அந்த பண்பே இல்லாம வேற புதிய அதாவது எலி வந்து ம். யானையா மாறிரும். எலி வந்து ஏனையா மாறிடும். ம். யானை வந்து எலியா மாறிரும். ஒண்ணுமே இது எப்படி ம். இருந்தாலும் அதான் இயற்கை. அதான் இயற்கை. அதான் இயற்கை. ஆமா. அதுதான் என்கிட்ட அது வந்து நீ இதுல சொல்லுவாங்க பாரு, ஒரு இடத்துல உயிரோட இருப்பீங்க. இன்னொரு இப்ப இதுல வந்து நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க சொல்றீங்க. அதுதான் வந்து அந்த பூனையினுடைய இத வச்சு கண்டுபிடிச்சாரு ஆ, இல்லையா? ஆ. கற்பனை எஸ், எஸ். உண்மதான் அது. அது உண்மதான். அது வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து 2 இடத்துல ம். நம்ம வந்து எப்படின்னா, அருவமா இருக்கிறோம், உருவமா இருக்கிறோம். நம்ம வந்து உருவமா இங்க இருக்கிறோம். உயிரோட இருக்கிறோம்னா, இந்த பக்கம் ஆமா. செத்துருவோம். ஆ. ஆமா. அதேதான், அதேதான். அந்த பூனைய வச்சு அதேதான், அதேதான். அந்த மாரி நான் இப்ப இங்க நீங்க என்ன உயிரோட சொல்றீங்க? இருக்கேன்னா நான் இங்க உயிரோட அ இருக்கேன்னா, அந்த விண்வெளியில இன்னொரு இடத்துல வந்து நான் இறந்திருப்பேன். இறந்திருப்பீங்க. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப நான் இங்க அதேதான், அதேதான். இறந்துட்டேன்னு வச்சுக்கங்க. நான் இறந்துட்டு இங்க நான் ம், பூமியில இறந்துட்டேன்னு வச்சுக்கங்க. நான் அங்க உயிரோட இருப்பேன். ம். ஆமா, ஆமா, ஆமா. அப்ப மரணம்ங்கிறதே சோ இல்லன்னு ஆயிப்போச்சு. மரணம்ங்கிறதே இல்ல. இல்லை இல்லை, இல்லை. ஏதோ இடப்பெயர்ச்சி ஆகுது. அந்த அப்ப மாரி சிதைந்து தான் இந்த டெக்னாலஜி. ம். அதனால தான் சொல்றேன், நானும் நியூக்ளியர் பவர்ங்கிறது நம்ம கையில இந்தியன் கையில சிக்கிடுது. புரியுதா? ம், ம், ம். இன்னைக்கு புரியுது, புரியுது, புரியுது 24வது ஐயா. நாள் அந்த 3 பச்சை விளக்கு என்ன வாங்குதுங்க. 2 முந்தா நேத்தோட அந்த எல்இடி வெள்ளை நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் 3 ம். எல்இடி பச்சை வச்சிருக்கிறேன். அந்த 3 எல்இடி பச்சை என்ன வாங்குது அப்பப்பா! வாங்குது. நெனச்சா ஆனா என்னால இப்பவும் புரிஞ்சுக்க முடியல ஐயா. அது எப்படிதான் எரியுதுன்றது அந்த என்னோட இதுவுக்கு அதுதான் சொல்றேன். என்ன இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, நடக்குது? அவங்க நாளைக்கு ம். நாளைக்கு வந்து ஒரு இது அசைன்மென்ட் இருக்கு. அத முடிச்சதுக்கப்புறம் பேட்டரிலாம் வாங்கி அ, வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் ஒரு அ, 10 அ, செஞ்சு வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். 10 செஞ்சு ம், எல்லா ம். டிபார்ட்மென்டும் குடுத்துரு. முதல்ல உங்க கல்லூரி டிபார்ட்மென்ட் குடுத்துருன்னு சொல்லிட்டேன். இது எங்க காலேஜ்ல கூட பேசினேன். என்னன்னா, இதுல வந்து இந்த டெக்னாலஜி நீங்க வேற ஏதாவது பொருள்ல செஞ்சுட்டா இன்னும் ஈஸியா இருக்குன்றாங்க. அதுதான் இந்த நான் பேட்டரிக்கு கண்ணம்மா கரைசல்ல பண்ணியிருக்கேன். 3ல பண்ணியிருக்கேன். கண்ணம்மா கரைசல், கண்ணம்மா பிசின், அ, கண்ணம்மா களிமண் அ. 3யும் இது பண்ணிட்டேன் நான்.
களிமண் நம்ம எழுதியிருக்கோம் அந்த இது அதேதானே கரைசல் ஐயா? போட்டுருங்க. கரைசல் ரொம்ப மலிவு. கரைசல் தான் வந்து லெட் ம். ஆசிட் பேட்டரி மாரி வேலை செய்யும். என்னது? லெட் ஆக்சைடு பேட்டரி. ஓகே. புரியுது, புரியுது. லெட் ஆசிட் பேட்டரி மாரி வேலை செய்யும். அது லெட் புரியுது, ஆசிட் புரியுது ஐயா. பேட்டரி இப்ப வந்து வந்து விலை அதுல அதிகம். கரைதல் ஆகிடும். கரைஞ்சிடும் அதே மாதிரி அதுல இருக்கிற மெட்டீரியல் குறிப்பிட்ட நாள்ல. ஆமா. நாம என்ன பண்றோம்னா, ம். இப்ப நாம வந்து லெட் ஆசிட் பேட்டரி எதுக்கு நான் இந்த மாரி சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறேன்? இதுதான் மலிவு. புரியுதா? மலிவு. 2வது வந்து ஆமா. உப்பு. ஆ ம். ஆமா. ம். இதுதான் மலிவு. சூடு என்ன 1:25 1:25 1:21 ம். போட்டுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம். லேசா நுர வந்தா போதுமானது. நமக்கு வந்து 1 1/4 ஆம்பியர் வரணும். இந்த 1 1/4 ஒண்ணே வோல்ட் ஆ. வரணும். வோல்ட் தான் முக்கியம். ம். அப்புறம் ஆம்பியர்ங்கிறது அந்த வடிவமைத்த மாத்துறதுனால அதெல்லாம் கொண்டு வந்துரலாம். ஒண்ணும் பிரச்சனை மழைய வர வச்சுட்டோம்னா, அப்புறம் வந்து தேக்கி வச்சுட்டோம்னா, அது வேற மாரி தேக்கி மாத்தலாம். வச்சிடலாம். மழைநீர். வோல்ட் புரியுது, தானே புரியுது. முக்கியம். வோல்ட்ட வந்து ஆமா. ஆம்பியரா மாத்துறதுங்கிறது அது ஏரியாவ பொறுத்து அதுக்கப்புறம் யோசிக்கணும். ம். அது மழைய வர வச்சாச்சுமில்ல. மழையே இல்லாம ஆம்பியர் பேசி என்ன பண்றது? புரியுதுங்களா? புரியுது, 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 புரியுது. நாம அதுதான் முக்கியமே. முதல்ல நீங்க ஆ வோல்டேஜ் வந்துட்டாவே அது நான் பண்ணிக்கலாம். இதுல ம். என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இதுல பயன்படுத்துறது வெறும் 2 எம்.எம் 3 எம் கம்பியில இருக்குது. 2 எம்.எம் 3 எம் கம்பியிலேயே வந்து 1.4 வோல்ட் வருதுன்னா என்ன விளையாட்டான்னு கேட்கிறேன். திக்னெஸ் ஏத்துனா கரண்ட் ஏறப்போகுது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. அது பரப்பளவா இருக்கணுங்க. அ. பரப்பளவா இருக்கணும், அதான், அதான். கனமாவும் இருக்கணும். பரப்பு. குறிப்பிட்ட கனமும் இருக்கணும், குறிப்பிட்ட பரப்பளவா இருக்கணும். 2வது வந்து உள்ள ம். லட்சக்கணக்கான ஓட்டை இருக்கணும். அதுதான் விஷயமே. மணல் மாரி இருக்கணும். ஓட்டை இருக்கணும். இப்ப இல்லையே ஓட்டை இத நம்ப வந்து இத தேடியே எழுதி நம்ம இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்ல குடுத்துட்டாவே, நமக்கு ஈஸியா நீங்க தேடவே வேணாம். நம்மள தேடி வருவாங்க. இப்ப நமக்கு என்கிட்ட அதாங்க இது. மட்டும் இந்த 1 மாசத்துல மட்டும் என்கிட்ட 5 கண்டுபிடிப்பு வந்தாச்சு. புரியுதுங்களா? ஆ புரியுது, புரியுது. இப்ப அதாவது அத நம்ம ஒருங்கிணைச்சு வெளிப்படுத்தணும். களிமண்ணுன்னு வந்துச்சு. அப்புறம் பிசினும் ம். வந்தாச்சு. கரைசல் வந்தாச்சு. கரைசல் ம். வந்து இருக்கிற கர விலை கம்மி. கரைசல். புரியுது. ம், ம். அது மட்டுமல்ல. இது எப்படி கொண்டு வரலான்னு ஆ, கேட்டீங்கன்னா, அலுமினியம் ஏர் ஆ. பேட்டரி வந்து அலுமினியம் ஏர் பேட்டரி ம், வந்து இவன் கண்டுபிடிச்சது. யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்காரன் கண்டுபிடிச்சது. புரியுதுங்களா? ம். ஓகே. அவன் கண்டுபிடிச்சு இந்த பேட்டரிக்கு இந்த காருக்கு போறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான். அது வந்து அலுமினியம் மட்டும் மாத்துனா போதுமானது. 1000 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அலுமினியம் கரைஞ்சு காணாம போயிரும். அலுமினியம் மாத்து. புரியுது. கரைஞ்சிரும். ம், ம். மறுபடியும் அலுமினியம் பிளேட் கார்ல வச்சுக்க வேண்டியது. தூக்கி சொருகிவிட்டோம்னா, வீடு 1000 ஓ! கிலோமீட்டர் ஆ போகும். ஆனா போகும். ரீசார்ஜ்லாம் அது பண்ண முடியாது. இது போட்டுக்கிட்டே அதாவது அலுமினியம் போட்டுக்கிட்டே போகணும். சரியா? ம். உலர் மின் இது மாரி. நம்ப எவர்டீசல் மாதிரி. ஆமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. இது வந்து ம், ம், ம். அது வந்து பணக்காரனுக்கு ஆகுறது. என்னது? பணக்காரனுக்கு. ஆமா. செலவு அதிகம் யாரு அதுக்கு. ம். பணக்காரன் அவன் ஊர் சுத்துறதுக்கு ஆகுறான். ஆனா நான் சொல்றது, இது சாதாரண ம். விண்வெளி வாழ்க்கைக்கு பயன்படுங்கிற மாரி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதே வந்து அவன் அவன் ம். வந்து அலுமினியத்தையும், ஆக்ஸிஜனையும் பயன்படுத்துறான். வெளிய இருக்கிற ஆக்ஸிஜனை பயன்படுத்திட்டு, இதே ம். சோடியம் ஹைட்ராக்சைட அவன் பயன்படுத்துறான். சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் இது 2 தவிர வேற எதுவும் பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? பயன்படு புரியுது. இதுதான் வந்து ஹைட்ராக்சைடு குரூப். ஹைட்ராக்சைடுங்க அரிச்சு எடுத்துரும். அரிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் அந்த ஃபோட்டான தள்ளிக்கிட்டே இருக்கும். வினாடி நேரத்துல ஃபோட்டான தள்ளிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பேட்டரி பெருசு பண்ணியிருப்பான். ஏரியெல்லாம் பெருசு பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஓ! அதெல்லாம் நான் ம். புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுகிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ம். நமக்கு வந்து ம். இந்த நானோ நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த நானோ நியூக்ளியர் பவர் 2 வரணும் இதுல. நானோ நியூக்ளியர்ங்கிறது இந்த கரைசலுங்கிறது ஒரு மின்ன கடத்தி விடுறதே தவிர, அது எனர்ஜி உற்பத்தி பண்ணாது. இது கடத்தி விடுறது தான். இது வெளிய இருந்து ம். ம். உறிஞ்சிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அதாவது இது சரி. செதஞ்சிட்டே இருக்குதுங்க. எது செதஞ்சிட்டே இருக்கும்? இந்த கிராஃபைட் செதஞ்சிட்டே இருக்கும். ஆனா கிராஃபிட். கிராஃபைட் சிதையுமே ம். தவிர, உருவமெல்லாம் கரையாது. என்னது? உருவம் கரையாது. ஆனா அதுக்குள்ள சதைவு நடக்கும். அணு ஆ இதுல. ஏன்னா அந்த ம். அதுல வந்து எப்படி தெரியுமா? ஆட்டோ செகண்ட் அளவுக்கு அது இருக்குது. அது பாத்து 0.0000001% அந்த அந்த இது நடந்திருக்கு. இது வந்து ம். நேச்சுரலாவே நியூக்ளியர் பவர் நமக்கு இருக்குது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யுரேனியம். அது வந்து அந்நேச்சுரல். அது அது ஆமா, நேச்சுரல் தான். ஆமா. ஆனால் அத நம்ம பயன்படுத்த முடியாது. உருவாகணும். அது வந்து வேற. செறிவூட்டணும். செறிவூட்டணும் அத. செறிவூட்டணும். என்னமோ அதுவே பார்த்தீங்கன்னா, 1 கிலோ தாது எடுத்தோம்னா, சுத்தப்படுத்துறப்ப 0.0007 கிராம் தான் ஆமா, ஆமா. வரும்ன்ற. ரொம்ப நெனச்சே கிராம் தான் பார்க்க வரும். 1 ஆமா. கிராம் கூட கிடையாது. என்னது? ம். 1 கிராம் கூட கிடையாது. இப்ப இஸ்ரோவுக்கு அப்படிதான் இஸ்ரேல்ல நடந்துச்சு. அதுக்கு தான் அப்படித்தானே சொன்னாங்க அதனால. ம். 0.0007% தான் அது வருதுங்கிற. அது ஓரமா கட்டுருங்க. அது நமக்கு அது பயன்படுத்தவும் முடியாது. மனிதனுக்கு வராது. முடியாது. பணக்காரனுக்காவது அது அது வெறு இயற்கை நமக்கு என்ன அதே மாரி அது ஆபத்து. அது ஆபத்து. இது ஆபத்து இல்ல. இது நமக்கு ஐசோடோப் வந்திருக்குது பாருங்க. அதுக்கு ஐசோடோப் இருக்கு. அதுலயும் நியூட்ரான் தான் வருது. நம்மளது நியூட்ரான் தான் வருது. புரியுதுங்களா? நியூட்ரான் தான் வரும். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா, ஃபங்ஷன் ஒண்ணுதான். ஆனா நியூட்ரான் அது ஆபத்து. ம். அது அதாவது மையத்துல, அதாவது கருவுல நியூட்ரான் அதிகமாகறப்ப அது என்ன ஆகும்னா, ரேடியேட்டிவ் மெட்டீரியலா மாறுது.
கண்டிப்பா. ஆமா, ஆமா. 13 கண்டிப்பா. வர்றப்ப ரேடியம் மாதிரி, ரேடியம், 7 ரேடியம் மாதிரி. நியூட்ரான் வருது. 14 வர்றப்ப 8 நியூட்ரான் வருது. அப்படி வரும்பொழுது சிதைய ஆரம்பிக்குது. சிதையறப்போ ஆ அங்க ம். அங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆகும், ஓடுதோ என்னமோ ஆகும். அந்த நேரத்துல உள்ளேயே மறைஞ்சிருக்கிற ம். ஃபோட்டான் வெளிய ஓடியாந்துரும். கரெக்ட். ஃபோட்டான் கரை அந்த ஃபோட்டான் கரைச்சல் வழியா போயி, நமக்கு 2 மீடியேட்டர் ம். வேணும் இல்லையா? அதுக்கு வந்து 2 மீடியேட்டர்னா 2 ரிசீவர். அப்ப வந்து பிளஸ், மைனஸ் ம். இருக்கிறனால ஒரு சர்க்குலர்ல வந்துருது. ஆமா. நீங்க கரெக்ட். செத்து போன பேட்டரி வச்சு பண்ணா தான் புரியும். புரியுதுங்களா? கண்டிப்பா. இல்லய்யா எனக்கு புரியுது. ஆனா இப்போ நீங்க இப்ப போக போக நம்ப முடியல, ஒர்க் ஆவுது. ஆனாலும் இப்ப நம்ம கரைசலா காட்டும்போது, இது கண்டிப்பா உண்மைன்னு நம்புவாங்க. பார்க்கிறவங்களுக்கு அது தெரியாது. இப்ப நமக்கு தெரியுது. நம்ம 30 நாளா ஒரு லைட் எரியுதுன்னா நம்பவே முடியல. 3 இலையில லைட் எரிய வச்சுர்றீங்க. ஆமா. அது அது வந்து இது வெள்ளைய வந்து விட பேட்டரில எரியுதுன்னு நெனைப்பாங்க. வெள்ளைய விட இது கண்ண கூசுதுங்க. வெள்ளைய விட பச்சை கண்ணவே ம். இது ஆமா. இதோட கூசுது. ஃபங்ஷன் வேற மாரி நான் இருக்கும். என்ன பண்ணேன் தெரியுங்களா? சரி 2.5 குறைஞ்சதுக்கு அப்புறம் அது டிம் ஆச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி சரி டிம் ஆச்சுன்னு சொல்லிட்டு, சரி 2.2க்கு அது வேலை செய்யும். பச்சையா வேலை செய்யும். 2 1/4 வோல்ட் இருந்தா போதும்ன்னு இருக்கா. நம்ம சரி கூடுதலா இன்னொன்னு வெப்பன்னு பார்த்தா 3ம் புடிச்சுக்கிச்சு. 3 3 வச்சுக்கிட்டா புடிச்சு. 3 நல்லா நாளும் இருக்கு. பட்டைய கெளப்புது. அது அறையே பச்சையாவே இருக்கு. பச்சையாவே இருக்குது. அத ஆமா. பார்த்தேன். நான் அது கண்ணே மட்டும் பார்த்தேன். வீடியோ நீங்க போட்டு ஆ. உங்க முகமே தெரியல. அந்த லைட் தான் தெரியுது. ஆ நான் இன்னைக்கு இரவு போட்டு அடிச்சு விட்டேன் பாருங்க. அதுல வெண்ணெக்கெல்லாம் அடிச்சு பார்த்து ம். பச்சை பசேல். இது என்ன பச்சைல நான் சொல்றேன். இது என்ன அதுதாங்க அததான் இயற்கையின் ரகசியம்ங்கயா. என்னது? இயற்கையின் ரகசியம். கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. சும்மா உட்கார்ந்து போட்டு நீங்க வெளிய இருக்கிற தோற்றத்தையே நம்ம பார்த்திருக்கிற இந்த 100 வருஷமா வெள்ளைக்கார முண்டங்கள் பண்ற வேலை நம்மள போட்டு நாசம் பண்ணி விட்டானுங்க. நல்ல வேளை எங்கிட்ட அது சிக்கல தெளிவா வெளிப்படுத்தணும் ஐயா. ஐயா உங்ககிட்ட இதுவும் இருக்குது. அது நம்ப ஆராய்ச்சி நோக்கத்துல வெளிக்கொண்டு வரணும். அதுதான் அங்க அதுதான் இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அடுத்து நம்ம வந்து இந்த ம். நானோ நியூக்ளியர் பவர்ன்னே போட்டுறலாம். நானோ நியூக்ளியர் பவர்ன்னு போட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிறலாம். புரியுதுங்களா? அதுக்கு தான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க அறிவியல் பலைக்கு நான் இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு அப்டேட் இப்ப 3 செஞ்சிருக்கீங்க இல்லையா? 3த்தையுமே நான் இதுல இது என்னது கட்டுரைய மாத்திர்றேன். மாத்திட்டு அனுப்புறேன். நீங்க இத அனுப்பிச்சுடுங்க. ஆ. இது அனுப்ப பப்ளிஷ் சொல்லிட்டாரு. ஆயிடுச்சுன்னா, அவர் நம்ம வேணுங்கிறத நெக்ஸ்ட் அனுப்புங்க. நான் அனுப்பிச்சுட்டே இருக்கிறேன்ட்டாரு. ரைட் சொல்லுங்க. அதுதான் ஐயா, இப்ப நான் இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு குடுத்தேன். நாளைக்கு காலைல உங்க ஃபோன்ல இருக்கும். சரிங்களா? அந்த சரிங்க. ஏன்னா இன்னொன்னு ஒரு கனமா களிமண் இருக்கு. இன்னும் 2 அந்த கரைசலும் இன்னும் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க பாரு. யாரா? ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. அது நான் இன்னும் கவனிக்கல. வீடியோ பார்த்தா தெரியும். கண்ணம்மா கரைசல் இப்ப கடைசியில கண்ணம்மா கரைசல் கூட போடலாம். கண்ணம்மா என்னன்னா, மூலப்பொருள் ஒண்ணுதாங்க. கண்ணம்மா ஃபேமிலி ஐயா. அப்படி வச்சுக்கலாம் ஐயா. கண்ணம்மா பேட்டரி ஃபேமிலில 3 வகையா நம்ம செஞ்சிருக்கோம். அந்த 3 வகையும் நான் டயகிராமோட ஒவ்வொன்னுக்கும் ஃபங்ஷன போட்டு குடுத்துர்றேன். இப்ப இருக்கிறது கரெக்ட்டா இருக்கு. கண்ணம்மா களிமண் பேட்டரி சூப்பரா இருக்கா? அப்ப அதே மாரி இந்த கரைசலுக்கும் இன்னொன்னுக்கும் சேர்ந்து ஒரே கட்டுரையா குடுத்துர்றேன் நானு. சரி. அட்வான்டேஜ் வந்து ஒரு டேபிள போட்டு இதுக்கு இவ்வளவு பவர் வரும், இதுக்கு இவ்வளவு பவர் வரும் அப்படின்னு அந்த அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்லாம் போட்டு குடுத்துட்டா, இத போட சொல்லிடலாம். இது வந்துருச்சுன்னா, நம்ம அடுத்தது இந்த நியூக்ளியரா மாத்தலாம். அதுக்கு ரெஃபரன்ஸா இது வைக்கலாம் ஐயா. அது கட்டாயம். ஆங்கிலத்திலே போடலாம். நானும் நியூக்ளியர்ன்னு போட்டேன்னு வச்சுக்கங்க, மண்டைய சுரிஞ்சிருவாங்க எல்லாருமே. அது நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் இப்ப நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் வரணுமேன்னு தான் நான் இத சொல்றேன் நானு. இதுக்கே அதுக்கடி சொல்றதுன்னு. ஒரு ரெஃபரன்ஸ் ஆ இருக்கும் நம்ம கிட்ட. இது ஆல்ரெடி இது அ பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு யோசனை ம். சொல்றேன். முதல்ல டியூராசெல் பேட்டரி உங்களுக்கு வாங்கி வச்சிருப்பீங்க. வாங்கி இருக்குதா? இருக்குது, இருக்குது ஐயா. இதுல இருக்குது. வீட்ல ரிமோட்ல இருக்குது. வச்சிருக்கீங்களா? பழசு வச்சிருக்கீங்களா? என்னன்னா, பழச ம். மட்டும் ஒரு 2 பழச மட்டும் 2 எடுத்துருங்க. புதுசு 2 வச்சுங்க. ம். நீங்க சைலன்ட்டா ம். வீட்ல வச்சு அத கவனிச்சுட்டே வாங்க. எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. குழந்தைகள எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க. குழந்தைகளா இல்ல ஐயா. நான் எனக்கு மேரேஜ்லாம் ஆகல ஐயா இன்னும். இல்ல அக்கம் பக்கம் நண்பர்கள் இதெல்லாம் சும்மா அது ஓகே. அது எல்லாரும் ஓகே, பார்த்துட்டு ஓகே. அது இருக்காங்க. நான் சொல்றேன். எல்லாரும் என்னை சுத்தி இருக்கலாம் பார்த்துட்டு, என்ன இத்தன ம். நாளா எரியுதா? என்ன லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்ப பார்த்தாலும் என்ன அணையவே அணையாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அணையாது அப்படின்ட்டு நான். ஏங்க நம்ப நான் இங்க முடியல. கொஞ்சம் கிராமம் தான். எங்க வீட்டு மாடியில வச்சாவே இந்த வழுக்கு விக்கிறாங்க இல்லையா? அது மாரி மாடியில வச்சுட்டாவே நைட் ஃபுல்லா எரிஞ்சிருந்தாவே அது அதே ஆச்சரியமா பாட்டுக்கு பார்ப்பாங்க. எரிஞ்சுக்கிட்டு, ஆ புதுசு வச்சுட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு எரியும். பழசு வச்சுட்டீங்கன்னா, சரி. அது இப்ப இந்த பழசு எப்ப சாகும்ன்னு பார்த்துட்டே இருக்கிறேன். அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் சாகாதான்னு பச்சை வந்து அவ்வளவு சீக்கிரம் சாகாதான்னு தெரியுது. ஆம் சாக்கா. ஆமாமா. அதத்தான் ஐயா அந்த ஆர்டிக்கல் நம்ம கொண்டு வரணும். அது உள்ள நடக்கிறத மட்டும் நீங்க அந்த ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா, உண்மையாவே அது பெரிய ப்ராஜெக்ட் தான். இத நான் அதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு ஏன் இந்த இருக்கேன். பார்மேட் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்பன் ம், ம். C14ங்கிறது நானோ நியூக்ளியர் பவர்ன்னு அர்த்தம் அதுக்கு பேரு.
நானோ நியூக்ளியர் இப்போ பவர்னா ஐயா என்ன? நியூக்ளியர் பேசாம நம்ம அதே பவர்னா ஒரு இல்ல, ஆர்டிகிளா எழுதிடலாமா? இல்ல பாருங்க. சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ம். அதுக்காக பாருங்க, நீங்க யுரேனியத்த வந்து ம். யுரேனியம் தான் நம்ம வந்து உலக மரம் பயன்படுத்திட்டு இருக்கிறான். அதுக்கு வந்து இன்புட் ஆமா, ஆமா. குடுத்தாகணும். இன்புட் குடுத்தாகணும். ஆமா, ஆமா. இன்புட்டே தூண்டுதல் இருந்தா கிடையாது. தான் சொல். தானாவே நேச்சுரல் அ ந நேச்சுரல் பீட்டா டிகே. நேச்சுரலாவே டிகே ஆகுது. நேச்சுரலாவே இது ஆகுது. ஆமா. ஓகே. ரேடியேட் ஆகுது. ம். ஆ இப்போ யுரேனியம் வந்து ம். இயற்கையாகவே ரேடியேட் ஆகுது. ஆனா அது எனர்ஜி எடுக்கிறப்ப நெறைய போட்டு அடிச்சு உள்ள போட்டு அதுக்கு ஒரு ஒரு அடுப்பு கட்டி ஆமா. என்னமோ கொதிக்க பிரஷர் வைக்கிறாங்க. குடுக்கும். அப்படி ம். எல்லாம் பண்ணி ம். அது தண்ணி அதுவும் ம். கூட நேரடி மின்சாரம் பண்றதில்ல. தண்ணி கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஆவிய உண்டாக்கி, ஆவிக்கு அப்புறம் இந்த டர்பைனுக்கு போய் மோட்டார் வெடிக்கணும் ஐயா அதுக்கு. ஆ உள்ள அது வெடிச்சா தான் இதுவாகும். வெடிக்கணும். அணுகுண்டு தான். அணுகுண்டு மாரி அங்க வெடிக்கும். வெடிச்சு தான் தண்ணி நிலை புரியுது. வரும். அது இது அப்படியே நேரடியா ஏகப்பட்ட பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் ஆயி அது லாஸ் பயங்கரத்துல போய் நிக்குது. லாஸ்லயே போகும். என்னது? ஆமா, ஆமா. லாஸ்லயே அது போய் அந்த நிக்குது. குப்பைய வேற எங்க கொட்டுறதுன்னு தெரியாம கடல்ல எடுத்துன்னு போய் கொட்டிட்டு இருக்காங்க. இது அந்த அப்படி இல்ல. மீதி இருக்கு. நம்மளது வந்து கனெக்ஷன் பண்ணா அப்பவே கரண்ட். என்னது? ஆமா, ஆமா. சுவிட்ச் போட்டா லைட் எரியுற மாரி. அதேதான், அதேதான். நீங்க ஒண்ணும் வேண்டாம். ம். நீங்க சோப்பு கரைசல் இருக்கு இல்லீங்க, வீட்ல இருக்கிற சோப்பு கரைசல். வீட்ல இருக்கிற சோப்பு ஆமா, கரைசல். ஆமா. அதாவது ம். கிளீனர்ன்னு ஒண்ணு ம். இருக்கு பாருங்க. அத எடுத்து பாருங்க. அத எண்ணெய ம். OHP ம். போட்டா எடுத்துங்க. எண்ணெய OHP போட்டிருந்தான்னா, அத ம். எடுத்து ஒரு ம். ம். ஃபில்லர் எடுத்துங்க. இங்க் ஃபில்லர். ம். அத எடுத்து ஒரு ம். 4 ம். டிராப் 4 டிராப் 5 டிராப் எடுத்து, அதோட ஒரு கொஞ்சம் தண்ணி அதுக்கு 5 டிராப் ஊத்தீங்கன்னா, ஒரு 10, 20 டிராப் தண்ணி ஊத்திருங்க. ஊத்திட்டு, ம். ம். ஏதாவது ஒரு குப்பி மாரி வச்சு எல்லாத்தையும் 3 எம்எல் விட்டுருங்க. விட்டுட்டு ம். மல்டிமீட்டர் ம். செக் பண்ணுங்க. ஒண்ணுலயே வந்து 1.4 வோல்ட் காட்டுது. 1.4 வோல்ட்ஸ். ம். 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 பார்த்துருக்கேன். நீங்க செஞ்சது அத பார்த்துருக்கேன். அந்த 4.4 இதுல செஞ்சு வச்சிருக்கேன். ம். நீங்க வச்சுட்டீங்க பச்சை லைட் வச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ம். அது அந்த ம். இந்த டிம் ஆகுறப்ப கழட்டி வச்சிருங்க. மறுபடியும் ரீசார்ஜ் ஆயிரும். ம். ஆச்சரியமா இருக்கும். ம். அந்த ஃபங்ஷன கூட நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் ஐயா. ஆனா எனக்கு என்னன்னா, அத கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு என்னன்னா, நீங்க பண்றது எல்லாத்தையுமே ஐயா, நீங்க பண்றது நானும் நம்புறேன். இது எல்லாமே வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட் தான். இத நான் செய்யறத விட, இத உலகத்துக்கு காட்டணும். உலகத்துக்கு காட்டணும்னா, நம்ம அதுக்கான ஃபார்முலா மூலமா டெரிவேஷன் பண்ணணும். அதுதான் நீங்க அது தொடங்கியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு எப்படியும் 2, 3 பேர் பக்கத்தால இருக்கிறாங்க. சொல்லிக் குடுத்துருவாங்க. இல்லையா? அது ஈஸி தான் ஐயா. எனக்கு அது பிரச்சனை இல்ல. நீங்க எனக்கு இது இப்போ அறிவியல் பலகைல வந்துச்சுன்னா, நான் அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியா வச்சிருக்கேன். நான் இப்போ காந்தம் கூட தேடிட்டு இருக்கேன். நீங்க காந்தத்த உலகம் ஃபுல்லா பேசியிருக்கீங்க. நான் எல்லாத்துக்கும் லைக் போட்டு வச்சிருக்கேன். காந்தத்த பத்தி சிங்கப்பூர்ல இருந்து இதுல இருந்து ஸ்வீடன்ல இருந்து எல்லார்கிட்டயும் பேசியிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? அத கூட நான் இன்ட் எழுதி வச்சிருக்கேன். அதுவும் பண்ணிறலாம். அது அது அநேகமா ஆனா நல்ல ப்ராஜெக்ட் ஐயா. அது எனக்கு தெரியும். நானே அத இது பண்ணிடலாம். டெரிவேஷன் அத நான் ஈஸியா போட்டுருவேன். அது கண்டிப்பா ஒர்க் ஆகும். அது புதிய பயங்கரமான காந்தம். டெக்னிக்யா. அது இந்த நியோடைமம் ஆமா. காந்தமும் மேல இருக்கிற இந்த லேயரும் பண்ற அட்டகாசம். அத வச்சு தான் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். புரியுதுங்களா? புரியுது. இல்ல நியோடைமம் அதத்தான் காந்தத்த நான் எனக்கு சொல்லிட்டு சொல்லுங்க, இருக்கேன். சொல்லுங்க. இந்த நியோடைமம் காந்தத்த வச்சு நான் 3 ஆராய்ச்சி பண்ணேன் அந்த இடத்துல. அது நான் வந்து 50க்கு மேல ம். ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்டிக் தட்டுல சும்மா ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டுல ஒரு ம். 10 எம்எல் டிராப் மட்டும் விட்டுட்டு பழக்கம் பண்ணி பார்த்துருக்கேன். காந்தத்த வச்சு கார்பன் ராட் வச்சு பண்ணீங்களா? கரெக்ட்டுங்களா? அது கூட நான் எழுதி வச்சிருக்கேன். கடைசியில வந்து எனக்கு சந்தேகம் வரும்பொழுது, இந்த கிராஃபைட் ராடு ம். ஏற்கனவே ஒரு டப்பால வச்சிருந்தேன். இது என்னடா சும்மாவே ம். கிடக்குன்னு சொல்லிட்டு தூக்கி எடுத்து இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சும்மாம அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப மல்டிமீட்டர் ம். வச்சுப்பா என்ன என்கிட்ட மல்டிமீட்டரே 7, 8 கிடக்குது. சும்மா எடுத்து நோண்டி ம். வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ம். ஒரு பிளேட் வச்சுக்கிட்டேன். ஒரு பிளேட் ஒரு இந்த இந்த நியோடைமிக் பிளாஸ்டிக். காந்தம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நியோடைமிக் காந்தம் நான் வந்து எப்பயுமே மேல இருக்கிற பிளேட்ட தூக்கிட்டு. ம். ஒரு நியோடைமுக்கு சரி எல்லாமே வேலை செய்து நியோடைமுக்கு வந்து என்னதான் பண்ணுதுன்னு பார்த்து தண்ணிக்குள்ள இப்படி வச்சு துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது. அது மேல இந்த ம். ஏதோ வச்சு பார்த்தா என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு பார்த்து 2 கிராஃபைட் வச்சு நெகட்டிவ் பாசிட்டிவ் 2யும் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு ம். திடீர்னு பார்த்து ஒரு இடத்துல 1000 மில்லி வோல்ட் காட்டுச்சு. என்னடா இது 1000 மில்லி வோல்ட் காட்டுறது ம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ம். அப்புறம் ம். பாசிட்டிவ் தூக்கி கீழ வச்சுட்டு நெகட்டிவ் தூக்கி மேல வச்சுட்டு பார்த்து பாசிட்டிவ் ஒரு மாரி காட்டுது, நெகட்டிவ் ஒரு காட்டுது. அப்புறம் பிளஸ் வச்சா மைனஸ் காட்டுது, மைனஸ் வச்சா பிளஸ் காட்டுது. என்னடா கண்ட ட்ரெஸ் உடனே காட்டுது. காட்டுது. ஐய்யய்யோ! ம். பயங்கரமா ஒரு 2 நாள் எனக்கு மண்டைய ம். பிச்சுக்கிச்சு. எனக்கு சந்தோஷம் வேற. என்னமோ நடக்குதுடா அப்படின்னு.
அப்ப ஆனா அத நீங்க இத வெளிப்படுத்தல ஐயா. அதுதான் எனக்கு இப்போ நான் சொல்றேன். இவ்ளோ விஷயத்த நீங்க 50க்கு மேல நானும் தேடுறேன் 7,000 வீடியோ கிடக்குது உங்க ஆமா இதுல. ஆமாமா அதுல நான் அத எல்லாத்தையுமே அதாவது வெளிய கொண்டு வந்துட்டா நீங்க வேற லெவல்ல இருந்திருப்பீங்க பேரு. ஆமா ஆனா அதுல வந்து வெளிய கொண்டு வராம நீங்க எல்லாமே இங்க வீட்லயே வச்சிருக்கிறதால காரணம் தான். புரியுது எனக்கு ம். சரியான அதாவது இப்போ அறிவியல்ல ம். எழுதணுங்கய்யா அறிவியல் இதெல்லாம் எழுதணும் உள்ள போறதுக்கு ஆமா, வழியே கண்டிப்பா. இல்லை எங்க ஹோட்டல்ல கேட்ட போட்டு வச்சிருக்கிறான் ஒன்னும் பாஸ்வேர்டை கேட்கறான் அதை அதெல்லாம் போடுறான் பிரச்சனை இல்ல ஐயா. பயங்கர பஞ்சம் அதெல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி அதுல இப்பதானே பப்ளிஷ் இப்ப பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புக் அனுப்பிச்சிருக்கேன். அது இப்பதானே நமக்கு அந்த எளிமையான வழி எனக்கு இப்பதானே இந்த ஒரு வாரத்துல தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது எளிமையான வழி இருக்குதுன்னு நீங்க கண்டிப்பா. சொல்லி இது கூட செஞ்சிருக்க ம். மாட்டேன் இன்னும் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பேனே தவிர நான் வந்து எல்லா அதெல்லாம் இப்போ ஃபைல் இதழையும் பண்ணல ஐயா. நீங்க எல்லா உங்களோட இதழ்லயும் ஆராய்ச்சி நுழையறதுக்கு உள்ள ஃபைல் போய் பண்ணி. எல்லா இதழ்லயும் உள்ள போய் நுழையறதுக்கு பார்த்து ஏதோ ஒரு கேட்ட போட்டு அங்க மூடிடுறானுங்க ம். உள்ள இல்ல. நுழையவே அதுக்கெல்லாம் வழி முடியல ஈஸி தான்யா. நீங்க நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் கவர்மெண்ட்டே ஆங்கிலத்துல வெளியிடுறாங்க. என்னது அதுக்கு பேரு ஏதோ இருந்துச்சுங்களே மறந்துட்டேன். 2047ன்னு ஒரு நம்ம மோடியே வந்து ஒரு பிளான் போட்டிருக்காரு. அதுல வந்து ஆராய்ச்சி கட்டுரையில இங்கிலீஷ்லயும் போடலாம், தமிழ்லயும் போடலாம். அந்த தமிழ்ல தான் நம்ம அறிவியல் பலகை. ஆமா ஆமா அதாவது விஞ்ஞான் பிரச்சார் பாரதிங்கிறது இது உண்டாக்குனது அந்த ம். காலத்திலே உண்டாக்குனது விஞ்ஞான் பிரச்சார் பாரதிங்கிறது வேறு காலத்துல உருவாக்குனது புரியுதுங்களா இல்ல இப்போ ஒரு ஸ்கீம் ஐயா. இது 2024 இந்தியான்னு ஏதோ ஒரு அந்த எனக்கு வேறு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இயர் மட்டும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஒரு புக் போட்டுட்டு இருக்காங்க ஆங்கிலத்துல. ம், கவர்மெண்ட் தான். ம். அதுல நம்ம ஆராய்ச்சி கட்டுரை போடலாம். போட்டுடலாம் அதெல்லாம் ஃப்ரீ தான். இப்ப நம்ம என்ன பண்ண சரி இப்பதான் நமக்கு ஒரு சின்ன நமக்கு ஒரு திறவு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதுல வந்து இப்ப நீங்க இல்லையா நான் இன்னும் சொல்லிடுறேன். இப்போ இந்த நம்ம கண்ணம்மா களிமண்ணோட கான்செப்ட் நம்ம தமிழ்லயும் இங்க இந்தியா லெவல்லயும் போட்டுட்டு ம், ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல போட்டனாதான் பேமெண்ட். அதுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்கும். ம். உலக லெவல்ல ஃபுல்லாவே ஃபேமஸ் ஆகும். அது அப்படி பண்ணலாம் பண்ணலாம் ஆயிட்டுனாதான் நீங்க அதை வச்சு நீங்க நோபலுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க யாருகிட்டயுமே கேட்க தேவையில்லை. நோபலுக்கு நேரா ரெஃபரன்ஸ் நம்ம யாருகிட்டயும் கேட்கணும்னா அந்த அறிவியல் இதுல இருக்கணும். அதுதான் அது பண்ணலாம் அது அது வந்து அவங்களே ரெஃபரன்ஸ். ஏன்னா அது வந்து உலக லெவல் ஆகுது இல்லைங்களா. இப்ப அதுக்காக சொல்றேன். ஆனா நம்ம அதுக்கு போனோம்னா இங்க வந்து நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு இது இருக்கணும். ஓகே நம்ம கரெக்டா பண்றோம் அப்படின்றது. ம். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஆமா 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 அந்த மாதிரி நீங்க ஓகே நீங்க வந்து பேட்டன் வாங்குறத விட நிறைய பேர் நீங்க ஒன்னா போய் பாருங்களேன். இப்ப சைனீஸ்லாம் வந்து நிறைய பேட்டன் வாங்க மாட்டாங்க. நிறைய அறிவியல் இதழில் விட்டுருவாங்க. நிறைய இருக்கும், கண்டதே இருக்கும். சின்ன சின்ன ஒரு பென்சில் கூறு கண்டுபிடிச்சா கூட அவன் அறிவியல் இதழ் வெளியிட்டுருவான். ஏன்னா அது அவன் பேர்லயே இருக்கும் இல்லைங்களா. அதை வச்சு ஒர்க் ஆகுதுன்னா பேட்டர்ன் வாங்கிக்குவாங்க. சரி அப்படியே பண்ணலாம் ஐயா அப்படியே பண்ணலாம் பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் நாளைக்கு பேசலாம் சரிங்களா நன்றி நன்றி நான் எனக்கு இது மட்டும் அந்த 3 நேம் மட்டும் சொல்றேன். நான் இன்னைக்கே முடிச்சு கொடுத்துறேன். நான் இன்னைக்கு நைட்டு எனக்கு ஃப்ரீ தான். இந்த நைட் நான் முடிச்சு உங்களுக்கு காலைல அனுப்பிச்சிடுறேன். இப்ப அது கண்ணம்மா களிமண் சொன்னீங்க இல்லையா. கண்ணம்மா கழிப்புன்னு அது விட்டுருங்க அது பண்ணியாச்சு அப்ப கண்ணம்மா இல்ல அதுலயே அப்டேட் பண்ணிடலாம் ஐயா. அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம் அவர்கிட்ட. இன்னும் அவர் பப்ளிஷ் பண்ணலன்னு சொன்னாரு இல்லைங்களா. அப்டேட்னா இதை சேர்த்திங்க பிசினு கண்ணம்மா மின் கரைசல் அவ்வளவுதான். அப்ப 3த்தையும் நான் டயக்ராம் போட்டு கொடுத்துறேன் நாளைக்கு. 3த்துமே ஒரே ஃபைல்லே இருக்கட்டும். அப்புறம் நியூக்ளியர் நானோ நியூக்ளியர் பவருக்கு வந்துடலாம் சரியா அது ஓகே. அது நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரி நன்றி சரிங்க. தேங்க்யூ.